நான் படுத்திருந்தேன். என்ன பார்த்து பயந்து அதிர்ச்சியில வேணு செத்துட்டான்டா. நான் விளையாட்ட ஆரம்பிச்சு வினையாயிருச்சுடா. அடப்பாவி, இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதடா. நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் உன்னை காப்பாத்துறேன். ஆனா நான் சொன்ன மாதிரி தான் நீ கேட்கணும், சரியா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்டா. சத்தியமா இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நான் விளையாட்டா செஞ்சது விபரீதமா போயிடுச்சுங்க. சதீஷ் ஒரு நிரபராதி என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். போலீசாரால் ஜோடிக்கப்பட்ட பொய் சாட்சிகளை தூக்கி எறிந்து விட்டு உண்மை வெளிவந்து விட்டது. 1000 குற்றவாளிகள் விடுவிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக சதீஷை விடுதலை செய்ய வேண்டுமாய் கனம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். கனம் கோட்டார் அவர்களின் மரணத்திற்கு என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. அம்மா,